எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன் தானுங்க. எந்தெந்த ராசிக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேனுங்க. எனக்கு பூர்வீகம் நாமக்கல், நான் இப்போ இருக்கிறது வேலூரில் செட்டில் ஆகிட்டேனுங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். காட்பாடி வேலூரில் செட்டில் ஆகியிருக்கிறேனுங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்போது எல்லாருமே ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னா நேரில் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படியாவது நான் நேரில் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்க அப்படின்ற விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக ஒரு முயற்சி செய்திருக்கிறேனுங்க, ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேனுங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும், புதன்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் வேலூரில் நேரில் ஜாதகம் பார்த்து தரணுங்க. நேரடியான அப்பாயின்மெண்ட்டு, ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பிரதானமாக நான் செய்துட்ருக்கிறதுங்க. ஆனால் வாரத்தில் 2 நாள் வேலூரில் நேரடியாக சாதகம் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேனுங்க. அதுபோக இந்த வீடியோவுடைய கீழே வேலூரில் என்னுடைய ஜோதிடாலயம் எந்த இடத்துல இருக்குது, நான் என்றைக்கு வரேன், எந்த நேரம் வரைக்கும் நான் நேரில் சாதகம் பார்த்து கொடுக்குறேன்ற விவரம் நான் கீழே டைப் பண்ணுறேனுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன் இல்லையா. ஜூலை மாதம் பிறக்கப்படக்கூடியது ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நட்சத்திராதிபதி அப்படின்றது ஒருத்தர் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதைகள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு அதிதேவதைகள் பிறந்திருக்காங்க. பூரம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது பார்வதி அம்மன். அப்போ பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க பூரம் நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமும் கூட. அப்போது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் 100% மாற்றங்கள் வரும். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 31 டிகிரியில் ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம். பொதுவாக என் வீடியோவில் எல்லா வீடியோவிலையும் ஆதாரம் கொடுத்துருப்பணுங்க. ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் இல்லைங்க. உங்களுடைய நேரத்தை சத்தியமாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உண்மைத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் பேசவும் மாட்டேனுங்க. இப்போ ரிஷப ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன், மாற்றம் வரும்னு நான் சொல்கிறேனுங்க. ஆனால் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. அது சரியாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட இந்த வீடியோ அனுப்பி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர் முடிவு பண்ணட்டும், நான் சொன்னது சரியாக தப்பான்றது அவர் முடிவு பண்ணட்டும். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய சாரத்தில் இருக்க, ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானோட சேர்ந்திருக்கிறார். இதனால் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. நமக்கு அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அது நமக்கு பரிச்சயம், அதை நம்ம சரியாக செய்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அது சரியாக செய்து கொடுப்போம். ஆனால் ஒரு 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 சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சாதானே நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும், நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்காட்ட முடியும் இல்லையா. எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்திருக்கும் பொழுது 100% மாற்றங்கள் வரும். இது 2 விதமாக சொல்லலாங்க. ஒன்று படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம்னு சொல்லலாம், இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா
படிப்பறிவு கொண்டு மேலே வந்தவங்களும் இருக்காங்க, பகுத்தறிவு கொண்டு மேலே வந்தவங்களும் இருக்காங்க. 3வது படிச்சிருந்திருப்பாங்க, ஆனால் 3 டிகிரி படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? படிப்புக்குண்டான வேலையோ இல்லை உங்களுடைய அறிவுக்குண்டான வேலையோ உங்களுடைய திறமைக்குண்டான வேலையோ நிச்சயம் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் எத்தனை நாள் வரைக்கும் சார் இந்த மாதிரி மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும், அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்கிடுங்க. பொதுவாக ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு வியாபாரமோ ஒரு செயல் செய்யணும்னு ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க. அந்த ஆசை செயல்படுத்துகிற நேரம் சரியாக இருக்கணுங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை செஞ்சு விடணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம பட்டம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? சார் பட்டம்னா என்ன சார்? கால நேரம். அதுக்கு ஒரு நேரம் இருக்குதுங்க. ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் செய்கிறதுக்கு உண்டான தருணம் நம்ம சாதகத்தில் இருக்கணும் இல்லையா? கோச்சார கிரகங்களாவது இருக்கணும். 2மே இல்லாமல் வீம்புக்கு வீரியத்துக்கு நம்ம வேட்டையாடணும்னா சரி வருமா? இல்லையா? ஒரு வீம்புக்கும் வீரியத்துக்கும் சூரியன் முழுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீம்புக்கும் வீரியத்துக்கும் சூரியன் முழுங்கக்கூடாதுன்னா கத்தியும் முழுங்கிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எதில் நம்ம வீம்பு பண்ணணுமோ எதில் வீரியம் பண்ணணுமோ அதில் செஞ்சுக்கிடணும். நம்ம தொழில் வீம்புக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் பெருசாக நஷ்டமாகி போச்சுன்னா மறுக்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு காசு பணம் இருந்தாலும் மனசு வராது, எங்கடா மறுபடியும் நஷ்டமாயிடுமோ. அந்த பயமே என்ன பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நாம் இப்படியே இருந்துருவோம், வாங்கக்கூடிய இடத்துலையே இருந்துருவோம், கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர மாட்டோம். தயவு செய்து உங்களுடைய தலையெழுத்து என்ன, உங்களுடைய கிரக அமைப்புகள் என்னன்றது உங்களை ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் சூப்பர். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசினா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அஷ்டமச்சனி நடக்குதே சார், எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாங்களே சார், அப்படி ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேனுங்க. அஷ்டமச்சனி நான் நூலாயிட்டேனுங்க, கஷ்டப்பட்டுட்டேனுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டமச்சனியில் தானே நான் நல்லா இருக்கேன், சனி பகவானுடைய பார்வை பட்டதுனாலேயோ சனி பகவானுடைய தசை நடந்ததுனாலேயோ அல்லது சனி பகவானுடைய புத்தி நடந்ததுனாலேயோ அல்லது 7ரை சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி சனி வரும்போது தான் நான் வாழ்ந்து காட்டினேன்னு சொல்லக்கூடியவங்களே இருக்கு தானே செய்கிறாங்க. சனி பகவான் எப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். அதாவது ஜீவனம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி காலச்சக்கரத்துக்கு சனிதான், தொழில் காரகனும் சனிதான், லாபகாரகனும் சனிதான் காலச்சக்கரத்துக்கு. இந்த சிம்மத்துக்கு சனி பகவான் 6 குடையவர் 7 குடையவர். சிம்ம ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். சூரியனுக்கு சனி பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா மகன். சூரிய பகவானுடைய வாரிசு தான் சனி பகவான். சனி பகவான் பொதுவாக நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலன் தருவார். ஈஸ்வரனுக்கு அடுத்தது ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பட்டம் வருது அப்படின்னா சனி பகவானுக்கு தான், சனீஸ்வரன். சனி பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். பொதுவாக சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலன் தருவார். அவர் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கெட்டவர் நினச்சா அவருக்கான ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா நவகிரகத்திலையும் சரி இல்லை தனியாகவும் சரி ஆலயங்களெல்லாம் அமைக்கப்பட மாட்டாங்க. சனி பகவான் நிச்சயமாக ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதில். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஜூலை மாதம் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அதுபோக நம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய பார்வையில் சனி பகவான் வராரு. அப்போ நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா
நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்திருக்கக்கூடாது, எவனை நம்பியிருக்கணும், எவனை நம்பியிருக்கக்கூடாது, அனுபவத்தை கொடுக்க போகுது. ஐயா, காசு பணம் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுங்க, காணாமல் போயிடும். என்னது? காசு பணம். அனுபவத்தை கொடுத்ததுங்க. அந்த அனுபவம் நம்மளை மட்டும் வாழ வைக்காது, நம்மளுடைய வம்சத்தையே வாழ வச்சிடும் அனுபவம் மனுஷனுக்கு. அப்போது இந்த ஜூலை மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு 100% மிகப்பெரிய அனுபவம் வரப்போகுது. என்ன செய்யணுன்றதில் நல்லா தெளிவாக இருப்பீங்க. பொதுவாக சிம்மராசிக்காரங்க நிறைய விஷயத்துக்கு பரிச்சயம். ஏன்னா எந்த ராசிக்குமே ராசியாதிபதி சூரிய பகவானை வர்றதில்லை. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் ராசியாதிபதி சூரியன். படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஒரே வார்த்தை, ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது, படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. படிப்பு முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பகுத்தறிவு ஏராளமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி நம்ம காரணமாக இருந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்களே தவிர, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அழிவு கொடுத்துடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நாம் காரணமாக இருக்கணும்னு சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய ஜூலை மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. காலச்சக்கரத்துக்கு தனுசு ராசி எத்தனாவது ராசின்னு கேட்டிங்கன்னா 9வது ராசி. நம்ம இந்த 9வது ராசி 9வது இடம் அப்படின்னா நம்ம ஜோதிடத்தில் என்னவா சொல்லுவோம்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவோம். பிதிருஸ்தானம் அப்படின்னா அப்பானா யாருன்னா சூரியன். பிதிருஸ்தானாதிபதி காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிருஸ்தானாதிபதி குரு, பிதிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன். இருவரும் ஒரே பாவகத்தில் ஒரே சாரத்தில் இந்த ஜூலை மாதத்தில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வர்றதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேனுங்க 12 வருஷம் ஆகும். வருஷம் ஒரு மாதத்தில் குருவும் சூரியனும் ஒரே நட்சத்திரத்தில் பக்கத்து டிகிரியில் வருவார். ரொம்ப பக்கம், அதாவது ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 360 டிகிரி 360 டிகிரியில் 5 டிகிரிக்குள்ளார குரு வருவார். அதாவது சூரியனுக்கு 5 டிகிரிக்குள்ளார குரு வரக்கூடியது வருஷத்தில் ஒரு முறைன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பிதிருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் ராகுடைய சாரம் வாங்கி, ராகு பகவானுடைய சாரம் வாங்கி, திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த சாரத்தில் 2 பேரும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம். அப்போ காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகம். 9வது பாவகம் என்ன? பிதிருஸ்தானம். இந்த நேரத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் நிறையக்கூடிய தருணம் ஜூலை மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம முன்னோர்களை வழிபடாமல் விட்டுருந்துருப்போம், மறந்துருப்போம். சில பேருக்கு அப்பன் இறந்து அப்பனை எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாது, தாத்தன் இறந்து தாத்தனை எங்கே அடக்கம் பண்ணான்னு தெரியாது. குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முன்னோர்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் ராகுவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரங்க 3வது பாதம். ராகு பகவான் இருக்கிறது 327 டிகிரி. ராகு பகவானுக்கு 3, 7, 10 பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் அந்த ராகுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே படும். இதில் இன்னொரு ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இந்த ராகு அப்படின்னா ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ராகு பகவானுக்கு குரு சாரம் கொடுத்திருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கிறார். அப்போ புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குபேரர் அவதரித்த சாரம்.
குரு பகவானுடைய சாரத்தில் ராகு, ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு, திருவாதிரை நட்சத்திரம், நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சொல்கிறேனுங்க, முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறையக்கூடிய மாதம் தானையா வரக்கூடிய ஜூலை மாதம். உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கல, சரியான முறையில் நீங்கள் வழிபடலைன்னா இந்த தருணங்களில் ஒரு நாள் ஒதுக்குங்க. நம்ம கம்ப்யூட்டர் வாழ்க்கை, அதாவது மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிறந்தது ஒரு இடம், வளர்றது ஒரு இடம், இந்த மாதிரின்ட்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னோர்களை, தாத்தா பாட்டி இல்லை தந்தை தாய் யார் இப்போ இறந்துருக்காங்க, அவங்கள எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஊருக்கு போய் அவங்கள எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அந்த சமாதி கட்டியிருப்பாங்க. சில பேர் இன்றைக்கி இந்த மின்சார மயானம் ஆகிப்போச்சு, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்க இறந்த நாள் ஒன்று இருக்கும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா புதன்கிழமையா, அவங்க இறந்த நாளில் அவங்கள அடக்கம் பண்ண இடம் தெரியல சாமி அப்படின்னா வீட்டிலையே அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை எல்லாமே வச்சு சாப்பிடக்கூடியது, ஒரு வஸ்திரம் வச்சு படையலிட்டு, சரிங்களா? அந்த வஸ்திரத்தை யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் செய்யுங்க அவங்க இறந்த நாள் அன்னைக்கு. இந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்து பாருங்கள், நிச்சயமாக என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். குரு பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும், ஏன் செவ்வாவுடைய பார்வையும், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணம். அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். இந்த மாதத்தில் தனுசு ராசி மேலே படக்கூடிய, அதாவது பார்வை படக்கூடிய கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகங்களுடைய பார்வை படும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு பகவானுடைய பார்வை, 2வது சூரிய பகவானுடைய பார்வை, 3வது செவ்வாவுடைய பார்வை, 4வது சுக்கிர பகவானுடைய பார்வை, 5வது சனி பகவானுடைய பார்வை, 6வது ராகு பகவானுடைய பார்வை. எத்தனை கிரகங்களுடைய பார்வை நம்ம தனுசு ராசி மேலே படுதுன்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த செயல் செய்து பாருங்கள், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள், சாமி நீங்கள் சொன்னது நடந்ததுயா அப்படின்னு, இல்லை நடக்கலை, எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அனுபவித்து சொல்லுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசியாதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்கு, படிப்பு ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கும்ப ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியாக சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் கொடுத்துருக்கோம். தனம் இல்லையா, தனஸ்தானத்தில் சனி பகவான் வந்ததுனால பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கொடுத்துருக்கும். ஏன் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை கூட கொடுத்துருக்கும் ஒரு சில கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. கும்பராசியாதிபதி சனி பகவான் வக்ரம் அடைகிற நேரம். உங்களுடைய ராசியில் ராகு சாரம் வாங்கிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு கும்பராசி நண்பர்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, தனத்துக்கு அதிபதி அவர் தான், தனகாரகன் அவர் தான், லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ தனகாரகன் லாபஸ்தானாதிபதி கூட சூரிய பகவான் வரார். சூரிய பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு யான்னு கேட்டிங்கன்னா, திருமண ஸ்தானாதிபதி, 7வது பாவகத்துக்கு அதிபதி. 13ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி வக்ரம் அடையும் பொழுது உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குறார். ஏற்கனவே பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல் சரியாகும்னு சொல்கிறேனுங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரியாகும். அது போக மன வாழ்க்கை ஏற்படலை, இல்லை ஏற்பட்ட மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, இது 2 சங்கடமும் சரியாகும். ஒரு சிலருக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட முடியலைங்க, மன வாழ்க்கை அமையலைங்க அப்படின்ற மாதிரி வேதனை. ஒரு சிலருக்கு ஏன்டா செஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, சன்னியாசியாக இருக்கும்போது நல்லா இருந்தனுங்க, சம்சாரி ஆனதுக்கப்புறம் நிம்மதி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன நிம்மதி ஏற்பட போகுது, மகிழ்ச்சி ஏற்பட போகுது. இது நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும், அனுபவித்து சொல்லுங்கள். வரக்கூடிய ஜூலை மாதம் அப்படின்றது இந்த 4 ராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணு மூடிட்டு சொல்லலாம், நல்லா இருப்பீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வந்தே தீரும். சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ஏன் சாதிக்கணுன்ற ஆசை கூட எல்லாருக்கும் இருக்கும்.
நம்ம சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறோமா இல்லை சாதிக்கிற இடத்துல இருக்கிறோமான்றது நம்மளுடைய கிரகநிலைகள் தான் முடிவு பண்ணும் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக கிடையாது. இந்த பிரபஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த 4 ராசிக்கு. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். சரியா? எனக்கு தெரிஞ்சது அதுதானுங்க. நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, நிறைய நண்பர்களுக்கு நேரில் சாதகம் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். நேரில் சாதகம் பார்த்து கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. நிறைய முறை நான் கால் பண்ணுறவங்களாம் சொல்லியிருக்கிறேனுங்க, இல்லைங்க நேரில் பார்க்க முடியாதுங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தானுங்க என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு சேவையாக வரக்கூடிய, அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாட்கள் முழுமையாக உங்களுக்காக இந்த 2 நாட்கள் ஒதுக்குறேனுங்க. எனக்கு இருக்கிற ஜோலி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுப்புட்டு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 100% உங்களுக்காக நேரில் சாதகம் பார்த்து தரணுங்க. பயன்படுத்திக்கோங்க. இது டெம்பரவரியாக நடக்குமா சார் அப்படின்னா அது தெரியாது எப்படின்ட்டு. ஆனால் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கிறது, வாரத்தில் 2 நாள் வேலூரில் நேரில் சாதகம் பார்த்து தரது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருந்து பேசுகிறேன், இந்த பேர் என் நம்பர் இது, நான் புதன்கிழமைக்கு எத்தனை மணிக்கு வரணும், சரிங்களா? அது கேட்டுட்டு வந்துடுங்க. இந்த பதிவு நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோக இந்த 4 ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேனுங்க. இதுக்கு மேற்கொண்டு நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வீடியோ நான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேனுங்க. எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.